Second chapter, the nature of human language. அதில் first question, what are the characteristics of human language and how do they help us in the teaching and learning of language? ஹியூமன் லாங்குவேஜோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த லாங்குவேஜ் வந்து டீச் பண்ணுறக்கும் லேர்ன் பண்ணுறக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங் எல்லாம் நார்மலாக எப்படி சாப்பிட்றோமோ தூங்குறோமோ அதே போல் லாங்குவேஜுமே கூட இது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் ஹியூமன் பீயிங்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஸ்பீக் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அனிமல்ஸ் கூட நாய்ஸை மேக் பண்ணி அது கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஆனாலுமே அனிமலுடைய கம்யூனிகேஷன் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹியூமனுடைய கம்யூனிகேஷன் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அனிமல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் ஃபைனைட். அனிமல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபைனைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹனிபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹனிபீஸ் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் வேஸ் தான் இருக்குது. அதுக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும். என்னென்னா ஹனி உருவாக்கணும், தூங்கணும், சாப்பிட்ணும், இதுதான் ஹனீஸோடைய வேலை. அதே போல் சில இன்செக்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான் தேவை. இது தவிர அவங்களுக்கு என்ன இருக்க போகுது, அதுதான் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பேஸ் தான் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு இடத்துல கூடு கட்டணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடும். அதாவது நமக்கு அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி பறக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது வந்து டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடத்துல கூடு கட்ட போகுது அப்படின்னு அர்த்தமாமா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான அனிமல்ஸுக்குமே நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20 சிக்னல்ஸ் இருக்குது. மங்கீஸ்க்கு 10 to 37 சிக்னல்ஸ் இருக்குது. ஃபாக்ஸுக்கு 30 சிக்னல்ஸ் இருக்குது. டாக்ஸுக்கு 10 சிக்னல்ஸ் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸுக்கு 11 to 80 சிக்னல்ஸ் இருக்குது. பிக்ஸுக்கு 23 சிக்னல்ஸ் இருக்குது. இதே நம்மளுடைய பண்டைய காலத்து மக்கள் பேசக்கூடிய லாங்குவேஜ் இருந்துச்சு இல்லையா, அதாவது ட்ரைபல் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு 21 பேசிக் யூனிட்ஸ் அளவு தான் அவங்க கம்யூனிகேஷன் லெவலில் இருந்துச்சு. பட் அனிமலோடைய கம்யூனிகேஷன்ஸையும் நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜோட கம்யூனிகேஷன்ஸையும் வச்சு எதையுமே வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு 21 யூனிட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் லெவல் தான் இருந்துச்சு. பட் மங்கீஸ் வந்துட்டு 10 to 37 அளவுக்குலாம் இருந்துச்சு. பட் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஃபைனைட்டான ஒரு விஷயம். பட் ஹியூமன் பீயிங்ஸுக்கு நிறைய இன்ஃபைனைட்டான பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, ஹியூமன் லாங்குவேஜ் இஸ் அனலைசபிள் அண்ட் எக்ஸ்பேண்டபிள். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனிமல் நாய்ஸஸ் cannot be combined to form syllabus. இப்போது அனிமல் வந்து நாய்ஸ் கொடுக்குது அப்படின்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் அது நாய்ஸ் தான் இல்லையா. ஸோ அனிமலுடைய நாய்ஸ் வந்து அதில் நம்ம சிலபஸை பிரிக்க முடியாது. பட் ஹியூமன் லாங்குவேஜில் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சவுண்ட் யூனிட்ஸு, யூனிட் ஆஃப் வேர்ட்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூனிட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா எஸ்விஓ, ஏசி, இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சிலபிள் பண்ணிக்க முடியும். பட் அனிமல்ஸோடைய கம்யூனிகேஷனை நம்ம சிலபிள் வச்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து கிராமர் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் நம்மளுக்கு வந்து கிராமர் தேவை. அதாவது ப்ராப்பராக பேசுறதுக்கு, ப்ரெசென்ட்டில் நடந்ததை பேசுகிறதுக்கு ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களுக்கு ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். பட் இதுக்கு வந்து சிலபிள் வச்சுக்கணும், கிராமர் வச்சுக்கணும்னு கிடையாது. நம்ம சொல்கிற அதே டைம் அளவுக்கு தான் அதுவும் டைம் எடுத்துகிட்டு பேசும். பட் இதே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நம்ம டீச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேபிள்ஸ் பேசிக்காக 1 to 10 வரைக்கும் படித்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிலிருந்து அடுத்த மல்டிப்ளிகேஷனுக்காகட்டும், அடிஷன்ஸ் ஆகட்டும், சப்ராக்ஷன்ஸ்க்காகட்டும், டிவிஷன்ஸ்க்காகட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம அதிலிருந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. மூணாவது, ஹியூமன் லாங்குவேஜ் இஸ் கிரியேட்டிவ் அண்ட் ரெக்ரூசிவ். ஹியூமன் லாங்குவேஜில் நிறைய பேசிக் பிரின்சிபல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவ் இருக்குது. அந்த கவ் 2 ஹார்ன்ஸ் வச்சு இருக்கும் இல்லையா, அந்த கவ்வுடைய மீட்டை டோஸ்ட் பண்ணி டாக்குக்கு கொடுக்குறாங்க. பட் உண்மையாலுமே டாகுக்கு வந்து மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கேட்டை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும். பட் கேட்டோடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா அது ரேட்டை சேஸ் பண்ணுறதுல இருக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி நம்ம சைக்கிள் பேட்டர்னை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சுக்கும். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாகவும் சொல்லணும், ரீகர்சிவாகவும் சொல்லணும் அப்படின்றாங்க. நாலாவது, லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரரி.
லாங்குவேஜ் தன்னிச்சையாக செயல்படும். அதாவது சவுண்ட்ஸ் ஆகட்டும், சிம்பிள்ஸ் ஆகட்டும், இதுக்குள்ளே எந்த பெருசாக கனெக்ஷன்ஸும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் டாக் அப்படின்னு சொல்கிறோன்னா ஹிந்தியில் குட்டான்னு சொல்லுவாங்க, தமிழில் நாயின்னு சொல்லுவாங்க, தெலுங்குல குக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போது இந்த நாய், இந்த உருவத்துக்கு நாய் அப்படின்னு பேர் வச்சாச்சு. இந்த நாய் அப்படிங்கிறது என்ன பேர் வச்சாங்க, எதுக்கு பேர் வச்சாங்கன்ற ஒரு காரணம் இருக்கா? இல்லை. அதாவது சயின்டிஃபிக்கலாக தான் இதுக்காக இந்த மாதிரி நேம் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் ஒரு நாய் அப்படின்னு வச்சுட்டோம், இதுக்கு பேர் கோவிட் அப்படின்றத நம்ம வச்சுட்டோம். ஸோ இது வந்து ஒரு இன்ஹெரிட் கனெக்ஷன் பிட்வீன் சவுண்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன். இது நேச்சராகவே பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இங்கிலீஷில் நாய் வந்து பௌபோ அப்படின்னு குறைக்கும்னு சொல்கிறாங்க, தமிழில் லொல்லொன்னு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரரி. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ. இப்போது அனிமலோடைய கம்யூனிகேஷன்ஸ்க்கு கான்டெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிடையாது. அதுக்கு வந்து நிறைய எல்லைகள் இருக்குது, பவுண்ட்ரிஸ் இருக்குது. பட் ஆனால் ஹியூமன் லாங்குவேஜ்க்கு எல்லையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, அது வாழ்கிறதுக்கு என்ன தேவை, அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் இருந்துகிட்டே போதும் அப்படின்னு இருக்கும். பட் ஹியூமன் லாங்குவேஜுக்கு நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்குது. இப்போது ஒரு ஹியூமன் வந்து இப்போ ஹியூமன்ஸ் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம், இப்போது அது நடந்திருக்காது, ஆனால் நடக்காத விஷயத்த சொல்லுவோம் இல்லையா, இப்படி தான் நடந்திருக்கும், இல்லை நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இல்லை இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காலையில் நேரமாக எழுந்துச்சி தான் படிப்பேன், நேரமாக எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், பட் செய்யறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஹியூமனுடைய லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கான்டெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்றாங்க. பட் இதே அனிமலை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அனிமல் வந்து சொல்லி காமிக்காது, இது வந்து கொலைக்க மட்டும்தான் செய்யும். பட் நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டாது. என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்ப லாயலாக இருந்தார், அவர் போலவே நானும் இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லாது. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பொய் சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இது எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் தேர் வாஸ் அன் ஓல்ட் உமன் ஹூ ஸ்வாலோட் அ ஃப்ளை. இப்போ அந்த இடத்துல ஓல்டு உமன் அப்படிங்கிறதும் கிடையாது, யாராச்சும் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றதும் கிடையாது. இது ஜஸ்ட் அண்ட் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல ஓல்டு உமனும் கிடையாது, அவங்க பறந்துக்கிட்டு இருக்கவும் கிடையாது ப்ரெசென்ட்டில். ஆனால் அவங்க வந்து இமேஜின் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம லாங்குவேஜுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மளால் இமேஜின் பண்ணி சொல்ல முடியுது. அடுத்து there is a lot of redundancy in human language. ஹியூமன் லாங்குவேஜில் நிறைய ரிடண்டன்சி இருக்குது அப்படின்றாங்க. அதாவது கொஸ்டின்ஸை நம்ம ரெண்டு விதமாக மார்க் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஸ் ஹி ஸ்டில் தேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா இஸ் ஹி ஸ்டில் தேர் அப்படின்னு இருக்குது. இது நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வேர்ப் முன்னாடியே வந்துடுது, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது ரைசிங் டோன், நம்ம ரைஸ் பண்ணுறோம் இல்லையா டோனை, அப்படி வந்து சொல்கிறோம், அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் இஸ் கல்ச்சர் ப்ரிசர்விங் அண்ட் கல்ச்சர் டிரான்ஸ்மிட்டிங். அதாவது ஹியூமன் பீயிங்ஸால் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஹெரிட்டேஜ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அண்ட் வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம லாங்குவேஜால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பழங்காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சுப்பா, விறகு வச்சு தான் சமைச்சாங்க, பட் இந்த காலத்தில் கேஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது, அண்ட் அந்த காலத்தில் ட்ரெஸ் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கிடைச்சிது, இந்த சமயத்தில் தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது, அவங்கெல்லாம் அப்படி போராடினாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லணும். இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பயன்படுது, லாங்குவேஜ் தான் பயன்படுத்துது. இப்போ நமக்கு லாங்குவேஜே இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இவங்கெல்லாம் வார் பண்ணாங்க, இவங்கெல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்றதையெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கணும் இந்த லாங்குவேஜுக்கு. அடுத்து ஹியூமன் லாங்குவேஜ் இஸ் டைனமிக். ஹியூமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் எல்லா லெவல்லையும் சேஞ்ச் ஆகும். லைக் சவுண்ட்ஸ் ஆகட்டும், வேர்ட்ஸ்லேயே ஆகட்டும், வேர்ட் மீனிங்லேயே ஆகட்டும், சென்டென்ஸ்லேயே ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே சேஞ்ச் ஆகும். ஒரு ஜென்ரேஷன்லேயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வருவாங்க. அந்த சென்டென்ஸு, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வருவாங்க. இப்போ தூய் தமிழில் பேசிகிட்டு இருந்தது இப்போ இந்த மாதிரியான தமிழில் பேசுகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம். அண்ட் ஆல்சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் எழுதணும், இல்லைனா இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணணும், பட் இங்கிலீஷில் நம்ம தங்கிலீஷ் மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் மாடிஃபை ஆகுது. ஸோ ஸ்பீச் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்றத அரிஸ்டாட்டிலும் அதை சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.